வணக்கம் மாணவ செல்வங்களே, நீங்கள் விரும்பும் படிப்பை படித்து வளமான வாழ்வமைய எஜுகேஷன் பாட்காஸ்ட் வாழ்த்துகிறது. நீங்கள் இப்போ +2 முடிச்சுட்டு அடுத்து என்ன படிக்கலாம், எந்த காலேஜில் படிக்கலாம், படிக்கிறதுக்கு ஏதாவது ஸ்காலர்ஷிப்ஸ் கிடைக்குமா, இப்படியெல்லாம் தேடல்களில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு நம்ம இந்த எஜுகேஷன் பாட்காஸ்ட் சேனல் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நான் நம்புறேன். ஒரு படிப்பை தேர்ந்தெடுப்பது எப்படி, ஒரு கல்லூரியை தேர்ந்தெடுப்பது எப்படி, யூனிவர்சிட்டினா என்ன, சென்ட்ரல் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டினா என்ன, அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், ப்ரைவேட் எல்லாம் கொடுக்குற ஸ்காலர்ஷிப்ஸுக்கு என்னென்ன இருக்குது காலேஜில் படிக்கிறதுக்கு, நிறையா சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸு, மைக்ரோபயாலஜி, பயோடெக்னாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, எலக்ட்ரானிக்ஸ், இந்த மாதிரி எல்லா படிப்பை பற்றியும் நான் வந்து ஏற்கனவே வீடியோஸ் போட்டிருக்கேன். அதே மாதிரி அக்ரி ஃபேமிலி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர், டிப்ளமோ ஹார்டிகல்ச்சர், பிடெக் அக்ரியோட ஜூனியர் படிப்பான டிப்ளமோ அக்ரி, இது எல்லாமே வந்து நான் நிறையா வீடியோஸ் போட்டிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கல அப்படின்னாக்கா பிளேலிஸ்ட்டு லிங்க்கை வந்து நான் மேலே ஐ பட்டனில் கொடுத்துருக்கேன். அண்ட் ஒரு சில வீடியோஸோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் பாருங்கள், நம்ம சேனலை ப்ரௌஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து இந்த வீடியோஸ் எல்லாம் கிடைக்கும். முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வைங்க. அப்போ நான் அடுத்தடுத்து போடுற நிறையா வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நம்ம இந்த எஜுகேஷன் பாட்காஸ்ட் சேனலில் வந்து 500க்கும் மேற்பட்ட படிப்புகளை பற்றியும் 1000க்கும் மேற்பட்ட கல்லூரிகளை பற்றியும் நான் வந்து டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிளான் வச்சுருக்கேன். இதில் என்ன ஆகுதுன்னா, இப்போ காலேஜ் அட்மிஷன் டைம் வந்துடுச்சு அப்படிங்கிறதுனால நிறையா காலேஜஸில் ப்ரொஃபஸர்ஸ் அவைலபிளாக இல்லை. அதனால என்னால் போய் காலேஜஸ் உள்ளே போய் ஷூட்டிங்ஸ் எல்லாம் எடுக்க முடியல. ஸோ காலேஜஸ் பற்றின வீடியோஸ் மேபி உங்களுக்கு வந்து இன்னும் ஒரு 1 மந்த் ஆகலாம். அது வரைக்கும் நான் வந்து உங்களுக்கு படிப்புகளை பற்றின வீடியோஸ் எல்லாம் நிறையா உங்களுக்கு நான் தர்றேன். ஸோ தட் இப்போ உங்களுக்கு காலேஜை பற்றி தெரிஞ்சுக்கிறது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதை விட இம்பார்ட்டண்ட்டு படிப்பை பற்றி தெரிஞ்சுக்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு படிப்புகளை பற்றியும் நீங்கள் வந்து நல்லா டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். அந்த வகையில் 500க்கும் மேற்பட்ட படிப்புகள், 1000க்கும் மேற்பட்ட காலேஜை பற்றி தெரிஞ்சுக்க போகிற நம்ம இந்த சீரியலில் இன்றைக்கி நாம் தெரிஞ்சுக்க போகிற படிப்பு வந்து பிஇ சிஎஸ்சியில் சொல்லித்தர்ற சைபர் செக்யூரிட்டி அப்படிங்கிற படிப்பை பற்றி தான் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். அண்ணா யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் சைபர் செக்யூரிட்டி அப்படிங்கிறத வந்து ஒரு செப்பரேட் படிப்பாக சொல்லி கொடுக்காம பிஇ சிஎஸ்சி ஆர் பிடெக் ஐடி நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னாக்கா ஒன் ஆஃப் த சப்ஜெக்டாக பார்ட் ஆஃப் கரிக்குலமாக உங்களுக்கு அந்த 4 வருஷத்தில் ஒரு செமஸ்டரில் வந்து உங்களுக்கு ஐஓடி, சைபர் செக்யூரிட்டி இதை எல்லாமே சொல்லி கொடுத்துட்றாங்க. ஆனால் ஆட்டோனமஸ் காலேஜஸ், ப்ரைவேட் டீம்டு யூனிவர்சிட்டிஸ் இருக்கு இல்லையா, இவங்கெல்லாம் வந்து சைபர் செக்யூரிட்டி அப்படிங்கிறதையே வந்து ஒரு தனி ஸ்பெஷலைசேஷன் படிப்பா பிஇ சிஎஸ்சி சைபர் செக்யூரிட்டி, பிடெக் ஐடி சைபர் செக்யூரிட்டி இப்படியெல்லாம் வந்து சொல்லி கொடுக்குறாங்க. ஆனால் அண்ணா யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவங்க சப்ஜெக்ட்லேயும் வந்து உங்களுக்கு பார்ட் ஆஃப் கரிக்குலமாக சைபர் செக்யூரிட்டி சொல்லி கொடுத்துட்டு கூடவே கம்பல்சரியாக நீங்கள் வந்து 4 எலக்டிவ் பேப்பர்ஸ் வந்து உங்களோட 5th 6th செமஸ்டர்லாம் அட்டன் பண்ணணும். அந்த 4 எலக்டிவ் பேப்பரில் 1வது பேப்பராக கூட நீங்கள் வந்து சைபர் செக்யூரிட்டி எடுத்து ஸ்பெஷலைஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி அவங்களோட கரிக்குலத்தில் வந்து டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. தேர்ஃபோர் நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் காலேஜஸில் படித்தாலும் சரி, இல்லை ப்ரைவேட் டீம்டு யூனிவர்சிட்டி ஆட்டோனமஸ் காலேஜஸில் படித்தாலும் சரி, சைபர் செக்யூரிட்டிங்கிறத வந்து நல்லா கம்ப்ளீட்டாகவே படிக்க முடியும். இப்போ இந்த சைபர் செக்யூரிட்டினா என்ன, அதனோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, அதனோட ஃப்யூச்சர் என்ன, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த படிப்பை படிக்கலாமா வேண்டாமா நீங்கள் வந்து ஒரு டிசிஷன் எடுக்கலாம். சைபர் செக்யூரிட்டிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, கம்ப்யூட்டர்ஸு, மொபைல் ஃபோனு, நெட்ஒர்க்கு இதையெல்லாம் வந்து மாலிகுலஸ் ஆக்டிவிட்டீஸ்லேருந்து ஒரு சாஃப்ட்வேர் வந்து அதை அட்டாக் பண்ணுறதுலேருந்து நம்ம டேட்டாவை காப்பாற்றுறது, எலக்ட்ரானிக் சிஸ்டம்ஸை காப்பாற்றுறது, இதெல்லாம் தான் வந்து சைபர் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறது. சைபர் செக்யூரிட்டிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முந்தி ஃபஸ்ட்டு நம்ம வந்து சைபர் கிரைம்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு சைபர் கிரைம்னா என்ன அப்படின்னாக்கா ஒரு குறிப்பிட்ட ஆளை வந்து அவர் யூஸ் பண்ணக்கூடிய நெட்வொர்க் மூலமாகவோ இல்லை மொபைல் ஃபோனு, டேட்டா எதையாவது வந்து அட்டாக் பண்ணி அதில் இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸை திருடுறது, அதை அவருக்கு எகெயின்ஸ்டாக பயன்படுத்துறது வந்து சைபர் கிரைம் அப்படிங்கிறது. அவர் வந்து ஏமாற்றி பணம் பறிக்கலாம், இல்லைன்னா மிரட்டலாம், இந்த மாதிரி எல்லாம் செய்கிறது வந்து சைபர் கிரைம் அப்படிங்கிறது. சைபர் அட்டாக்குங்கிறது என்னன்னாக்கா ஒரு சிங்கிள் பர்சனுக்கு பண்ணாமல் மாஸ் க்ரௌடுக்கு பண்ணாங்க அப்படின்னாக்கா அது வந்து சைபர் அட்டாக் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து சைபர் டெரரிசம்னா என்ன, டெரரிசம் அப்படின்னால ஆன்டி சோஷியல் எலிமெண்ட் அப்படிங்கிறத தான் வந்து நம்ம டெரரிசமாக சொல்கிறோம்.
அப்போ ஒரு சமுதாயத்துக்கு எதிராகவோ ஒரு நாட்டுக்கு எதிராகவோ இல்லை ஒரு மாநிலத்துக்கு எதிராகவோ இந்த சைபர் குற்றங்கள் நடைபெற்றா அது வந்து சைபர் டெரரிசம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த சைபர் கிரைம், சைபர் அட்டாக், சைபர் டெரரிசம் இதிலிருந்தெல்லாம் நம்ம சிஸ்டம், நம்ம சொசைட்டி, நம்ம டேட்டா இதையெல்லாம் காப்பாற்றுறதுக்கு ஒரு 5 விதமான சைபர் செக்யூரிட்டி யூஸ் ஆகுது. நெட்வொர்க் செக்யூரிட்டி. நெட்வொர்க் செக்யூரிட்டிங்கிறது என்னன்னாக்கா நம்ம நெட்வொர்க்கை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறோம் நாம. அது மூலமாக ஒரு இன்ட்ரூடர் அந்த நெட்வொர்க்கில் என்டர் ஆகி அந்த நெட்வொர்க்கில் இருக்கக்கூடிய கனெக்டிங் எண்டில் இருக்கக்கூடிய டிவைசஸுக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் கொடுக்காம இருக்கிறது தான் வந்து நெட்வொர்க் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். அடுத்து அப்ளிகேஷன் செக்யூரிட்டி. அப்ளிகேஷன் செக்யூரிட்டி அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நிறைய மொபைல் ஆப்புகள்லாம் வருது, ஏஐ டூல்ஸ் எல்லாம் வருது, டவுன்லோட் பண்ணுங்கிறாங்க. நவடேஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கடைக்கு போய் ஏதாவது திங்ஸை வாங்கினா கூட எங்கள் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க, அந்த ஆப் மூலமாக நீங்கள் வந்து எங்கள் கூட இன்னும் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்பை வந்து நம்மளை டவுன்லோட் பண்ண சொல்லி எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா? இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் ஏதாவது ஆப்பை டவுன்லோட் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னாக்கா அந்த ஆப் மூலமாக உங்களுக்கு வந்து எந்த விதமான மால்வேர் இல்லை ட்ரோஜன் எந்த விதமான வைரஸும் உங்கள் மொபைல்லையோ இல்லை கம்ப்யூட்டர்லேயோ வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி அந்த ஆப்பை கிரியேட் பண்ணுறப்பவே அப்ளிகேஷன் கோடிங் டயத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா பேரலாக உங்களுக்கு வந்து இந்த சைபர் செக்யூரிட்டிக்கு உண்டான கோடிங்ஸையும் அந்த ஆப்பில் பண்ணிகிட்டே வந்துடுறாங்க. இதுதான் வந்து அப்ளிகேஷன் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்கிறது. இதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னாக்கா, அப்போ சைபர் செக்யூரிட்டி கோடிங் தெரிஞ்சவங்களுக்கு வந்து எந்த இடத்துல வேணாலும் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஒரு ஆப் டெவலப் பண்ணக்கூடிய ஒரு சாதாரண கம்பெனிலேருந்து பெரிய பெரிய சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி, பெரிய பெரிய சாஃப்ட்வேர் ஜெயின்ஸுக்கு வரைக்கும் எல்லாருக்குமே வந்து இந்த சைபர் செக்யூரிட்டி கோடிங் பண்ணக்கூடிய பீப்புள் தேவைப்படுறாங்கன்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அடுத்து இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி. இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி என்ன அப்படின்னாக்கா, நம்ம டேட்டாவை ப்ரொடெக்ட் பண்ணுறது தான். இப்போ நீங்கள் ஒரு டேட்டாவை அப்லோட் பண்ணாலும் சரி, இல்லை ஒரு டேட்டாவை நீங்கள் வந்து ரிசீவ் பண்ணாலும் சரி, அது எங்கேருந்து வருதோ, அதாவது அதனோட வேர் ஹவுஸ், அதனோட டேட்டா பேஸையும் ப்ரொடெக்ட் பண்ணணும். அந்த டேட்டா டிரான்ஸ்மிட் ஆகிற டயத்தில் அது கூட எதுவும் மால்வேர் இல்லை வைரஸ் எதுவும் வந்து அட்டாச் ஆகாமல் இருக்கிற மாதிரி அவங்க வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் வந்து இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறது. இதுக்கு ஆப்ரேஷனல் செக்யூரிட்டி அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஆப்ரேஷனல் செக்யூரிட்டி என்ன அப்படின்னு கேட்டாக்கா, ஒரு டேட்டா வந்து எங்கே ஸ்டோர் ஆகணும், எந்த மெத்தடில் வந்து ஸ்டோர் ஆகணும், அதே மாதிரி அது டேட்டா பேஸ்லேருந்து அந்த டேட்டா வந்து ரிட்ரைவ் ஆகுது அப்படின்னாக்கா எங்கிருந்து ரிட்ரைவ் ஆகணும், எந்த பேசிஸில், எந்த மெத்தடாலஜி, அதுக்கு இருக்கக்கூடிய செக் பாயிண்ட்ஸ் என்ன, இப்படியெல்லாம் ஃபிக்ஸ் ஆகி டேட்டாவை அவங்க வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுறது கால்டு ஆப்ரேஷனல் செக்யூரிட்டி. அடுத்து டிசாஸ்டர் ரிகவரி அண்ட் பிஸ்னஸ் கண்டினியூட்டி அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஏதோ ஒரு வைரஸ் அட்டாக் ஆயிடுச்சு, மால்வேர் அட்டாக் ஆயிடுச்சு, அதனால உங்களோட டேட்டா வந்து திருடப்பட்டு விட்டது, இல்லைனாக்கா உங்கள் டேட்டா வந்து பூரா வந்து அழிஞ்சிருச்சு, எரேஸ் ஆயிடுச்சு, இல்லைனா உங்கள் சிஸ்டம் வந்து ஏதாவது டேமேஜ் ஆயிடுச்சு, இந்த மாதிரியெல்லாம் இருந்தது அப்படின்னாக்கா இப்போ இதையெல்லாம் வந்து ரிகவர் பண்ணுறது, இதுக்கு வந்து ஒரு ப்ரொடெக்டிவ் மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கிறது, இதுதான் வந்து டிசாஸ்டர் ரிகவரி அப்படின்னு சொல்லி சொல்கிறது. இந்த டிசாஸ்டர் ரிகவரி பண்ணதுக்கப்புறம் உங்கள் பிஸ்னஸ் வந்து பாதிக்காது. உங்கள் டேட்டா வந்து எங்கே லாஸ் ஆச்சோ, எந்த இடத்துல இருந்து அதனோட கண்டினியூட்டி டிஸ்கனெக்ட் ஆச்சோ, ஃபர்தராக நீங்கள் அந்த இடத்துல இருந்தே நீங்கள் கண்டினியூட்டியை வந்து கிரியேட் பண்ணலாம். அப்படிங்கிறதுனால பிஸ்னஸ் கண்டினியூட்டி ஃப்ளோ வந்து உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகாது. இதை தான் வந்து டிசாஸ்டர் ரிகவரி அண்ட் பிஸ்னஸ் கண்டினியூட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறது. இந்த சைபர் செக்யூரிட்டியில் ஒரு முக்கியமான ஆஸ்பெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எண்டு யூஸரை வந்து நம்ம எஜுகேட் பண்ணணும். ஏன்னாக்கா எண்டு யூசர் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்தாருனாக்கா அவரு தான் வந்து இந்த வைரஸ் மால்வேர் எல்லாம் வந்து என்கரேஜ் பண்ணுறாருன்னு சொல்லி சொல்லலாம், அவருக்கே தெரியாமல். இப்போ நீங்கள் ஏதோ ஒரு படம் வருது, ஏதோ ஒரு விளம்பரம் வருது, அதை உடனே நீங்கள் வந்து கிளிக் பண்ணி அதை டவுன்லோட் பண்ணி அதையெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னாக்கா அதில் ஏதாவது மால்வேரோ ஆட்வேரோஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னாக்கா அது வந்து உங்கள் சிஸ்டத்தை, உங்கள் நெட்வொர்க்கையும் அது பாதித்தாலும் பாதிக்கலாம். அப்போ என்ன, உங்களுக்கு அந்த அவேர்னஸ் இருக்கணும். இது ஏதோ ஒன்று வந்திருக்கு, இதில் ஒரு லிங்க் வந்திருக்குது, இந்த லிங்கை நாம் வந்து டச் பண்ணலாமா, டச் பண்ணக்கூடாதா? இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் மாதிரி இதுல எல்லாம் நீங்கள் லிங்க் அனுப்பிச்சாலே வந்து நிறைய குரூப்ஸு வந்து அதை அக்செப்ட் பண்ணுறதில்ல. அந்த மாதிரியான போஸ்டிங்ஸை வந்து குரூப் அட்மின்ஸ் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அது எந்த நல்ல லிங்காக இருந்தாலும் சரி, இல்லை இந்த மாதிரி மால்வேர் லிங்காக இருந்தாலும் சரி, ரிஸ்க் எடுக்கிறது இல்லை. எந்த ஒரு லிங்க் வந்தாலும் அதை வந்து உடனே டிசேபிள் பண்ணு அப்படிங்கிறது தான் வந்து ஒரு பாலிசியாக வைக்கிறாங்க. இந்த மாதிரி பாலிசியாக வைக்கிறது எல்லாமே வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா எண்டு யூசரில் இருக்கக்கூடிய ஒரு எஜுகேஷன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம்.
ஸோ சைபர் செக்யூரிட்டி ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் ரிக்யர்மெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா எண்ட் யூசர் எஜுகேஷன். ஸோ இதெல்லாம் கலந்தது தான் வந்து இந்த சைபர் செக்யூரிட்டி அப்படிங்கிற படிப்பு. இப்போ என்னென்ன டைப் ஆஃப் சைபர் கிரைம்ஸ் ஆர் சைபர் அட்டாக்ஸ் இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா மால்வேர். மால்வேர்ங்கிறது என்னன்னாக்கா இட் இஸ் நத்திங் பட் அ மாலிகுலர் சாஃப்ட்வேர். ஒரு சின்ன சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம் எழுதி அந்த ப்ரோக்ராமை வந்து உங்களோட கம்ப்யூட்டர்லேயோ உங்களோட மொபைல்லையோ உங்களுக்கே தெரியாமல் ஏதாவது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மூலமாகவோ இல்லைன்னா ஏதாவது ஒரு லிங்க் மூலமாகவோ எப்படியாவது அதை இன்ஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா அந்த மாலிகுலர் சாஃப்ட்வேர் என்ன ஆகும் அப்படின்னாக்கா உங்கள் சிஸ்டத்தில் வந்ததுக்கப்புறம் அதுக்கு அந்த ப்ரோக்ராமில் இருக்கிற பிரகாரம் எய்தர் அது போய் பூட் செக்டாரில் உக்காரலாம், இல்லைன்னா டேட்டா பேஸில் உக்காரலாம், இல்லைன்னா ப்ரோக்ராமிங் எண்டில் எங்கேயாவது உக்காரலாம். அங்கேருந்து அது வந்து தேவையான வேலைகளை செய்யலாம். லைக் டேட்டாவை திருடலாம், டேட்டாவை அப்படியே காப்பி பண்ணி டிரான்ஸ்போர்ட் பண்ணலாம். இதெல்லாம் தான் வந்து மால்வேர் அப்படிங்கிறது. இந்த மால்வேரில் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட்டாக நமக்கு தெரிஞ்ச ரொம்ப ஈஸியான ஒரு சமாச்சாரம் எதுன்னு கேட்டிங்கன்னா வைரஸ். வைரஸுங்கிறது ஒரு செல்ஃப் மோட்டிவேட்டட் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லலாம். ஒன்ஸ் அது இன்ஸ்டால் ஆயிருச்சு அப்படின்னாக்கா அது வந்து அதனோட வேலையை ஆட்டோவாக இக்னைட் ஆகி வேலை செய்ய ஆரம்பிச்சிடுது. ஆட்டோ எக்ஸிக்யூட்டபிள் ப்ரோக்ராம்ஸாக வந்து வைரஸஸ் இருக்கும். அடுத்து ட்ரோஜன் வைரஸஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ட்ரோஜன்ஸுங்கிறது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னாக்கா மெயினாக டேட்டாவை வந்து திருடுறதுக்காக யூஸ் பண்ணுறதை தான் வந்து ட்ரோஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டேட்டா என்ன மாதிரியான டேட்டா இருக்கலாம்? ஒருவேளை நீங்கள் வந்து உங்கள் கம்ப்யூட்டரையோ இல்லை உங்கள் மொபைலையோ நீங்கள் வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டு கூட லிங்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாக்கா ஒரு முக்கியமான டேட்டாவை எல்லாம் அது திருடி அது மூலமாக உங்களுக்கு வந்து ஃபினான்ஷியல் லாஸ் எல்லாம் ஏற்படுத்த முடியும். அதனால ட்ரோஜன் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் டேஞ்சரஸ். ஏன்னா அது வந்து டைரெக்டாக டேட்டாவை வந்து அட்டாக் பண்ணுது. அதனால ட்ரோஜன் வைரஸ் வந்தாலே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய வைரஸ் ரிமூவர்ஸ் எல்லாம் ட்ரோஜன் வைரஸ் வந்தாலே வந்து அலறி அடிச்சுக்கிட்டு இன்ஃபர்மேஷன் கொடுத்து அந்த ட்ரோஜனை ரிமூவ் பண்ணுவாங்க. ஸ்பைவேருங்கிறது வந்து பேசிக்காக எங்கே யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா பெரிய பெரிய பிஸ்னஸ் சென்டர்ஸ்லாம் வந்து பிஸ்னஸ் ரைவல்ஸு ஒரு பெரிய கம்பெனி இருக்குது அப்படின்னாக்கா இன்னொரு பெரிய கம்பெனி வந்து ஸ்பைவேர்ஸ் அனுப்பிச்சு இவங்களோட டேட்டாவில் அந்த டேட்டா பேஸில் அந்த ஸ்பைவேரை இன்சர்ட் பண்ணி டேட்டா கலெக்ஷன்ஸ் எல்லாம் இவங்க என்னென்னவெல்லாம் பண்ணியிருக்காங்களோ இவங்களோட டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷன் வந்து அவங்க அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறாங்க அவங்களோட சிஸ்டம் எண்டில். அதை வச்சு ஒரு கம்பெனியோட பிஸ்னஸை அதனோட எதிரி கம்பெனி வந்து அனலைஸ் பண்ணி இவங்களுக்கு தேவையான மாதிரியான ஒரு மார்க்கெட் த்ரெட்டை வந்து அவங்க கிரியேட் பண்ண முடியும். இதுதான் வந்து ஸ்பைவேருங்கிறது. இந்த ஸ்பைவேர் வந்து பேசிக்காக எங்கே வேலை செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா டேட்டா எண்டில் வேலை செஞ்சாலும் இது வந்து எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம். இந்த ஸ்பைவேர் ப்ரோக்ராமை பொறுத்து நீங்கள் ஒரு ஆளையும் வந்து நீங்கள் ஸ்பை பண்ண முடியும். இப்போ நீங்கள் அன்வான்ட் அக்லி சைட்ஸ் எல்லாம் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு அந்த லிங்க்கு கூடவே சேர்ந்து ஸ்பைவேரை அனுப்ப முடியும். அந்த ஸ்பைவேரு உங்கள் மொபைல்லையோ இல்லை உங்கள் கம்ப்யூட்டர்லேயோ ஸ்டோர் ஆகிட்டு நீங்கள் எத்தனை தடவை அந்த வெப்சைட்டுக்குள்ளே என்டர் ஆகிறீங்க, எவ்வளோ நேரம் வந்து பார்க்குறீங்க, இதையெல்லாம் வந்து அவங்க ரிஜிஸ்டர் பண்ணி ஈவன் உங்களுக்கு எகெயின்ஸ்டாக கூட அவங்க வந்து கேஸ் ஃபைல் பண்ண முடியும். இதெல்லாம் தான் வந்து ஸ்பைவேர் அப்படிங்கிறது. ரேன்சம் வேருங்கிறது பேசிக்காக எங்கே யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வைரஸை உங்களோட சிஸ்டம்லேயோ மொபைல்லையோ அனுப்பிட்டு உங்கள் சிஸ்டத்தையோ இல்லை உங்கள் மொபைல்லையோ முடக்கிடுறது. அதுக்கப்புறம் வந்து பாப்பப் வரும், இவ்வளோ ரூபா பணம் கொடுத்தேன்னா தான் உனக்கு வந்து சிஸ்டம் ரிகவர் ஆகும், இல்லைன்னா சிஸ்டம் டேமேஜ் பண்ணிடுவேன், உன் ஹார்ட் டிஸ்க்கு பூரா கரப்ட் ஆயிரும் அப்படி இப்படின்னு எல்லாம் வந்து உங்களை மிரட்டி பணம் வாங்குவாங்க. இதுதான் வந்து ரேன்சம் வேர் அப்படிங்கிறது. இந்த ரேன்சம் வேர் வந்து பேசிக்காக எங்கே யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா பெரிய பெரிய டேட்டாபேஸ் இருக்கக்கூடிய இடங்கள்ல ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் இதுல எல்லாம் வந்து ரேன்சம் வேர் அட்டாக் வந்து நிறைய வேர்ல்டு வைடு நடக்குது. ஏன்னா பெரிய டேட்டாபேஸ் வந்து லாஸ் ஆகுது அப்படின்னாக்கா அவங்க வந்து உடனே இவங்க கேட்குற அமௌண்ட் வந்து ஏதாவது கொடுத்துருவாங்க. அதனால இந்த டேட்டாபேஸை வந்து லாக் பண்ணிட்டு உங்களோட ஹார்ட்வேரை லாக் பண்ணிட்டு உங்ககிட்ட இருந்து மிரட்டி பணம் வாங்குறது தான் வந்து ரேன்சம் வேர் அப்படிங்கிறது. இந்த ரேன்சம் வேர் எல்லாம் தான் வந்து சைபர் டெரரிசம் அப்படிங்கிற கேட்டகரியில் வருது. ஆட்வேருங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா இதை வந்து ஸ்பெர்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஆட்வேருங்கிறது உங்களுக்கு ஏதாவது கம்பெனி அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி ஒரு லீகலான ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி உங்கள் மொபைல்லையோ இல்லைன்னா உங்களோட இமெயில்லையோ எதுலையாவது வரும். நீங்கள் சரி இது ஏதோ கம்பெனி அட்வர்டைஸ்மெண்ட் தான், ஏதோ வீடியோ இருக்குதுன்னு சொல்லி அதை ஓப்பன் பண்ணீங்க, இல்லை ஏதோ பிக்சர் வந்துருக்குதுன்னு அதை ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னாக்கா அதுலேருந்து இந்த ஸ்பெர்ம் வந்து உங்களோட கம்ப்யூட்டர்லேயோ இல்லை மொபைல்லையோ இன்சர்ட் ஆயிரும்.
அதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, அது அங்கேருந்து மால்வேரை இன்வைட் பண்ணிரும். மால்வேர் உள்ள வர்றதுக்கு இந்த ஸ்பெர்ம் வந்து வழி ஏற்படுத்தி குடுத்துரும். அப்ப நீங்க புரொடெக்ட் பண்ணியிருந்தா கூட, இந்த மால்வேர் வந்து உங்களோட சிஸ்டத்துலயோ, இல்ல மொபைல் ஃபோன்லயோ என்டர் ஆகுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிரும். இத தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னாக்கா, ஆட்வேர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் எந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் உங்களுக்கு வந்தாலும், அத டக்குன்னு ஓப்பன் பண்ணிறக்கூடாதுங்கிறது எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு நார்மலான ஒரு ஸ்டேட்மெண்ட்டா இருக்கும். இன்னொரு மோசமான வைரஸ் இருக்கு. இத வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா, போட் நெட் அப்படின்னு சொல்லுவாங்க. போட் நெட்டுங்கிறது என்னன்னு கேட்டாக்கா, அந்த வைரஸ் உங்க சிஸ்டத்துலயோ, மொபைல் ஃபோன்லயோ வந்துருச்சுன்னா, உங்ககிட்ட பர்மிஷன் கேட்காம, உங்களுக்கு தெரியாம அது பாட்டுக்கு வந்து வேலைய செய்ய ஆரம்பிச்சிரும். இப்ப அதாவே வந்து லிங்க் அனுப்பும், அதாவே வந்து ஓடிபி அனுப்பும். இப்படியெல்லாம் பண்றப்ப நீங்க ஏதாவது அந்த ஓடிபி எல்லாம் நீங்க இது பண்ணிட்டீங்க, ஆப்பரேட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா, உங்க அக்கவுண்ட்லேருந்து பணம் யாராவது இன்னொருத்தர் அக்கவுண்ட் எண்டுக்கு போயிரும். இது வந்து போட் நெட் அப்படிங்கிறது. இந்த போட் நெட் தான் வந்து இருக்கிறதுலயே கொஞ்சம் டேஞ்சரஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னாக்கா, உங்களுக்கு அது வந்து ரியாலிட்டி மாதிரியே தெரியும். அது என்ன பிரச்சனைங்கிறது உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு வந்து ஓடிபி கேட்குது. நீங்க ஓடிபி அடிச்சிடுறீங்க. பார்த்தாக்கா அதில உங்களுக்கு நிறையா ப்ராப்ளம்ஸ் வரும். இதுதான் வந்து போட் நெட் அப்படிங்கிற மாதிரியான வைரஸ். இது எல்லாமே மாலிகுலஸ் வைரஸா ஒரு சாஃப்ட்வேரா வந்து நம்ம சிஸ்டத்துலேயோ, நம்ம மொபைல் ஃபோன்லேயோ, நம்ம நெட்வொர்க்லேயோ எங்கேயாவது உள்ளே வந்துருச்சு அப்படின்னாக்கா, இப்போ நெட்வொர்க்கில் உள்ளே வந்தது அப்படின்னாக்கா, உங்கள் செல்ஃபோனு, உங்கள் அப்பா செல்ஃபோனு, உங்கள் அம்மா செல்ஃபோனு எல்லாருக்குமே வந்து அது பாதிப்பாகலாம். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். தேவையில்லாத ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை ஓப்பன் பண்ணுறதோ, இல்லை தேவையில்லாத ஒரு லிங்க்கை ஓப்பன் பண்ணுறதோ, இல்லை அதிக நேரம் ஒரே வெப்சைட்டுக்குள்ளே இருக்கிறதோ, இது எல்லாமே நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணணும். இப்போ நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னாக்கா, அந்த வீடியோவை கூட டவுன்லோடு போட்டுட்டு படிங்க. அதே வெப்சைட்லேயே ரொம்ப நேரம் இருந்துகிட்டு இருந்தீங்கன்னாக்கா, அந்த கனெக்ஷன் மூலமாக கூட நீங்கள் வந்து உங்களுக்கு படிப்பு சொல்லி தர்றவர் வந்து இந்த வேலையை செய்யலை. ஒரு தேர்ட் பார்ட்டி, ஒரு ஆன்டி சோஷியல் எலிமெண்ட் வந்து உங்கள் டேட்டா டிரான்ஸ்மிட் ஆகிட்டே இருக்குது, ரொம்ப நேரமாக ஆகிட்டே இருக்குது அப்படிங்கிறதுனால அதில் இன்க்ளூட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் ரிப்பீட்டடாக படிங்க. இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் சேஃப்டி மெஷர்மெண்ட்ஸ் எப்பவுமே நீங்கள் எடுக்கணும். இதே மாதிரி இன்னொரு மோசமான ஒரு வைரஸ் இருக்கு. இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ்கியூஎல்ங்கிறது என்ன? ஸ்ட்ரக்சர்டு கொரி லாங்குவேஜ். இந்த ஸ்ட்ரக்சர்டு கொரி லாங்குவேஜை வச்சு தான் டேட்டா பேஸ் மனிப்புலேட் ஆகுது. டேட்டா ரிகவரி ஆகட்டும், இல்லைன்னா டேட்டா ரிட்ரைவ் ஆகட்டும், டேட்டா ஸ்டோரேஜ் ஆகட்டும், டேட்டா அப்டேஷன் ஆகட்டும், இல்லை டேட்டா ப்ராசஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து இந்த எஸ்கியூஎல் அந்த சாஃப்ட்வேர் லாங்குவேஜை வச்சு தான் வந்து ப்ரோக்ராம் பண்ணுவாங்க. இது பேசிக்காக எங்கே நடக்கும்னு கேட்டிங்கன்னா, டேட்டாபேஸ் ப்ரோக்ராமிங்ல எல்லாம், டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட்ல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன்ஸ் நிறையா நடக்கும். இப்போ ஒரு பேங்க் ஆகட்டும், இல்லைனாக்கா ஒரு ஃபினான்ஸ் கம்பெனி ஆகட்டும், இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் அப்படிங்கிறது ஒரு பெரிய த்ரெட்டு. அப்போ சைபர் செக்யூரிட்டி செய்கிறவங்க வந்து எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷனுக்கெல்லாம் வந்து நல்ல அருமையான ரெமெடி கொடுக்கக்கூடியவராக வந்து திறமையானவராக இருக்க வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டண்ட். பிஷிங் இமெயில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பிஷிங் இமெயில்ஸுங்கிறது என்னன்னு கேட்டாக்கா, ஒரு இமெயிலில் உங்களுக்கு வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டோ இல்லை ஏதாவது ஒரு லிங்க் அனுப்பி அது மூலமாக உங்கள் சிஸ்டத்துலேயோ உங்கள் மொபைல்லையோ வந்து உள்ளே போடுறது தான் வந்து பிஷிங் அப்படிங்கிறது. இந்த பிஷிங் மெயினாக எதுக்கு பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டாக்கா, உங்கள் டேட்டாவை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, உங்கள் டேட்டாவை வந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கு, உங்களுக்கு தெரியாமலே ஆப்ரேட் பண்ணுறதுக்கு இந்த பிஷிங் நெட்வொர்க்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த பிஷிங் வந்து இன்னொரு மெத்தட்லேயும் பண்ணுவாங்க. இதுதான் வந்து மெயினாக நடக்கக்கூடிய மெத்தடுன்னு சொல்லலாம். உங்களுக்கு வந்து ஒரு இமெயில் வரும். அந்த இமெயில் பார்த்தாக்கா ரியலாக ஒரு கம்பெனிலேருந்து வர்ற மாதிரியே ஒரு லெஜிட்டிமேட் இமெயிலாகவே இருக்கும். நீங்கள் அந்த இமெயிலை ஓப்பன் பண்ணீங்க, அதில் வந்து ஏதாவது லிங்க் இருந்தது, அதை டச் பண்ணீங்க, ஏதாவது இருந்தது அப்படின்னாக்கா, அதிலிருந்து அந்த ட்ரோஜன் இல்லைனாக்கா இந்த ஸ்பைவேர், ரேன்சம்வேர் இதெல்லாம் ஏதாவது வந்து உங்கள் சிஸ்டத்துக்குள்ளே போடுறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. இதுதான் வந்து பிஷிங் இமெயில்ஸ் அப்படிங்கிறது. மேன் இன் த மிடில் அப்படின்னு ஒரு சைபர் அட்டாக் மெத்தடாலஜி இருக்குது. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ 2 எண்டில் நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் வந்து ஏதோ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லை ஏதாவது அமௌண்ட் டிரான்சாக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா, உங்கள் 2 பேர்த்துக்கு நடுவில் உங்கள் நெட்ஒர்க்லேயோ இல்லைன்னா உங்களோட அந்த கம்யூனிகேஷனில் டேட்டா சிஸ்டமில் இன்க்ளூட் ஆகி ஒரு தேர்ட் பார்ட்டி வந்து உங்கள் பிஸ்னஸில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுக்கிறது, இல்லைன்னா மணி டிரான்சாக்ஷனை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறது,
அவர் வந்து அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணி அவரோட அக்கௌண்ட்டில் மாற்றிக்கிறது, இந்த மாதிரியான கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நடக்கலாம். இதுதான் வந்து என்னன்னாக்கா மேன் இன் த மிடில் அப்படின்னு சொல்லி இந்த பிரச்சனைக்கு சொல்லுவாங்க. இந்த மேன் இன் மிடில் வந்து பேசிக்காக எங்கே நடக்கும்னு கேட்டிங்கன்னா, அன்செக்யூர்டு வைஃபை நெட்ஒர்க்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? நீங்கள் போகிறீங்க, ஒரு ஏர்போர்ட்டில் நெட்ஒர்க் இருக்குது, இல்லைனாக்கா ரயில்வே ஸ்டேஷனில் வைஃபை கொடுக்குறாங்க, ஏதோ ஃப்ரீ வைஃபை வந்து ஒரு மாலில் கொடுக்குறாங்க, தெருவில் போய் இந்த இடத்துல உட்காந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வைஃபை ஃப்ரீயாக கிடைக்குது, இப்படியெல்லாம் நீங்கள் போய் ஆசைப்பட்டு உக்காந்தீங்கன்னாக்கா மேன் இன் த மிடில் அட்டாக் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. டினைல் ஆஃப் சர்வீஸ் அட்டாக் அப்படிங்கிறதும் இருக்குது. டினைல் ஆஃப் சர்வீஸ் அட்டாக்ங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா, திடீர்னு உங்கள் சிஸ்டம் வந்து ஹேங் ஆயிரும், உங்கள் மொபைல் ஃபோன் வந்து ஹேங் ஆயிரும், எந்த வேலையும் செய்யாது, அப்புறம் நீங்கள் ரீபூட் பண்ணியே ஆகணும், ரீஸ்டார்ட் பண்ணியே ஆகணுங்கிற மாதிரி வரும். இது என்னன்னு கேட்டிங்கன்னா இது ரொம்ப டேஞ்சர். அந்த மாதிரி நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏதாவது வைரஸ் அனுப்பியிருந்தாங்க அப்படின்னாக்கா அந்த வைரஸ் வந்து உங்கள் சிஸ்டம் உள்ளே வந்து இன்ஜெக்ட் ஆகி உள்ளே பூர்றதுக்கு வந்து நிறையா சான்சஸ் இருக்குது. ஏன்னா நிறைய சாஃப்ட்வேர்ஸ் வந்து ரீபூட் டயத்தில் தான் வந்து அது ஆக்டிவேட் ஆகும். அந்த மாதிரி இந்த வைரஸ் சாஃப்ட்வேர்ஸ் வந்து ரீபூட் டயத்தில் ஆக்டிவேட் ஆகுது. இதை உங்களை கம்பல்சரியாக ஆக்டிவேட் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க, டினைல் ஆஃப் சர்வீஸ் அப்படிங்கிற மெத்தடாலஜி யூஸ் பண்ணுறாங்க. இந்த டினைல் ஆஃப் சர்வீஸ் வந்தது அப்படின்னாக்கா, சரி எப்படி நீங்கள் மொபைல் ஃபோன் எவ்வளோ நேரம் தான் ரீபூட் பண்ணாமல் இருப்பீங்க, நீங்கள் ரீபூட் பண்ணிடுவீங்க. அப்போ என்ன ஆகும்னா அந்த வைரஸ் வந்து உள்ள ஆக்டிவேட் ஆகிறதுக்கு ஆரம்பிக்கும். இதுக்கும் வந்து நிறைய சைபர் செக்யூரிட்டி, நிறைய சைபர் கிளீனிங் மெத்தடாலஜிஸ் எல்லாம் இருக்குது. இதையெல்லாம் செய்கிறது தான் வந்து சைபர் செக்யூரிட்டி அப்படிங்கிற படிப்பு. 2019 பார்த்தீங்கன்னாக்கா ஆஸ்திரேலியா, கனடா, யூஎஸ், யூகே இங்கெல்லாம் வந்து ட்ரைடெக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சாஃப்ட்வேர் அட்டாக் நடந்தது. அதாவது இந்த வைரஸ் மாலிகுலர் சாஃப்ட்வேர் அட்டாக் வந்து ஒரு கேம்பெயினாகவே பண்ணாங்க. பப்ளிக் மேலே, கவர்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுகள்லாம் இருக்கு இல்லையா, அந்த கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் மேலே, பிஸ்னஸ் ஆஃபீஸஸில், பிஸ்னஸ் ட்ரேடு எங்கெல்லாம் நடக்குதோ அந்த கம்பெனிஸ் மேலேயெல்லாம் வந்து இதை ஒரு கேம்பெயின் மாதிரி பண்ணி டெரரிசம் மெத்தடில் இதை வந்து அட்டாக் பண்ணாங்க. இது வந்து ட்ரைடெக்ஸ் அப்படிங்கிறது, அந்த மால்வேரோட பேர் வந்து ட்ரைடெக்ஸ், டிஆர்ஐடிஇஎக்ஸ் அப்படிங்கிற ஒரு வைரஸ் மால்வேரை வந்து அனுப்பிச்சு கேம்பெயினாகவே வந்து வேர்ல்டை அட்டாக் பண்ணாங்க. இதெல்லாம் தான் வந்து சைபர் டெரரிசம் அப்படிங்கிறது. அந்த டயத்தில் இந்தியாவில் கூட பேங்கிங் சிஸ்டத்துலையெல்லாம் வந்து ஏதோ வைரஸ் அட்டாக் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சு இருந்தது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட கேட்டு பாருங்கள், உங்கள் ஃபாதருக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஒரு வேளை. இந்த ட்ரைடெக்ஸ் அட்டாக் எல்லாம் நடந்த உடனே வேர்ல்டு வைடு இந்த மால்வேரு, பிஷிங் நெட்ஒர்க்ஸு இது மேலேயெல்லாம் இருக்கக்கூடிய அவேர்னஸ் ரொம்ப அதிகமாயிருச்சு. அதுக்கப்புறம் வந்து யாருமே, ஒரு சாதாரண ஆள் கூட பிஷிங் மெயில்ஸ் எல்லாம் வருது அப்படின்னாக்கா அதை வந்து சிம்பிளாக டிலீட் பண்ணவும் ரிஜெக்ட் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் ரொமான்ஸ் ஸ்கேமுங்கிறது வந்து இப்போ ரொம்ப நிறையா நடந்துட்டு இருக்கு. இந்த ரொமான்ஸ் ஸ்கேமுங்கிறது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னாக்கா, நீங்கள் ஏதாவது டேட்டிங் சைட்லையெல்லாம் விசிட் பண்ணிட்டீங்கன்னாக்கா உங்களோட டேட்டாவை திருடுறது, இல்லைன்னா உங்களுக்கே தெரியாமல் டக்குன்னு வந்து உங்களை ஒரு ஃபோட்டோ எடுத்துடுறது, உங்கள் மொபைல் கேமரா மூலமாகவோ இல்லைன்னா உங்கள் லேப்டாப் கேமரா மூலமாகவோ உங்களை வந்து டக்குன்னு வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துடுறது. அதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோவை வந்து அவங்க ஃபோட்டோஷாப்பிங் ஏதாவது பண்ணி அதை உங்களுக்கு மெயில் பண்ணி உங்களுக்கு வாட்ஸ்அப் அனுப்பி உங்களை வந்து மிரட்டி பணம் வாங்கிறது. இதையெல்லாம் என்னன்னு சொல்லுவாங்கனாக்கா ரொமான்ஸ் ஸ்கேம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த ரொமான்ஸ் ஸ்கேம் வந்து டேட்டிங் சைட்டு, அதுக்கப்புறம் இந்த அன்வான்ட் அக்லி சைட்ஸ்ல எல்லாம் போனீங்க அப்படின்னாக்கா நீங்கள் ட்ராப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த 2019 ட்ரைடெக்ஸ் மாதிரியே எமோடெட்னு ஒரு மால்வேர் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. இந்த எமோடெட் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னாக்கா உங்களோட டேட்டா பேஸை திருடும். அதுக்கப்புறம் புது புது ட்ரோஜனை வந்து உருவாக்கிட்டே இருக்கும், புது புது வைரஸ். இப்போ நீங்கள் ஒரு வைரஸை க்ளீன் பண்ணீங்கன்னா இன்னொரு வைரஸ் வந்துடும், அந்த வைரஸை க்ளீன் பண்ணிங்கன்னா இன்னொரு வைரஸ் வந்துடும். இந்த மாதிரியே வைரஸை வந்து அது ஜெனரேட் பண்ணிகிட்டே இருக்கும். இதுதான் எமோடெட் அப்படிங்கிற ஒரு மால்வேர். இதுக்கெல்லாம் இருக்கக்கூடிய ஒரே சொல்யூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா எண்டு யூசரில் எஜுகேட்டிவாக இருக்கிறது தான். யார் நாம் வந்து சிஸ்டம், மொபைல் ஃபோன் எல்லாம் யூஸ் பண்ணுறோமோ நாம் வந்து அவேராகவும் அலர்ட்டாகவும் இருந்தோம்னா மட்டும்தான் வந்து இந்த மாதிரியான ட்ரோஜன் ஆகட்டும், எந்த விதமான மால்வேர்ஸாக இருந்தாலும் அது வந்து நம்மளை அட்டாக் பண்ணாமல் நம்ம வந்து சேவ் பண்ணிக்க முடியும். இந்த சைபர் செக்யூரிட்டி படிப்பில் ஆன்டி வைரஸ் இதெல்லாம் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் மெயினாக படிக்கக்கூடிய சாஃப்ட்வேர் லாங்குவேஜஸ், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா பைத்தான், ஷெல் ஸ்கிரிப்டிங், HTML, ஜாவா ஸ்கிரிப்டிங், SQL,
இதெல்லாம் தான் வந்து நீங்கள் சைபர் செக்யூரிட்டி அப்படிங்கிறதுல படிப்பீங்க. பைத்தான், ஜாவா ஸ்கிரிப்டிங், ஷெல் ஸ்கிரிப்டிங் இதெல்லாமே வந்து ரொம்ப எஃபெக்டிவான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். இந்த சைபர் செக்யூரிட்டி படிப்பு படிச்சிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ஸ்கில் செட் எல்லாம் டெவலப் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, பைத்தான் ப்ரோக்ராமிங்கு, அப்புறம் அந்த செக்யூரிட்டி இன்ஃபர்மேஷன் டூல்ஸு, எஸ்கியூஎல், லைனக்ஸ், அப்புறம் ஐடிஎஸ்ன்னு சொல்லுவாங்க, இன்ட்ரூஷன் டிடக்ஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, ஒரு மெத்தடாலஜி. இதெல்லாம் வந்து நீங்கள் நல்லா தெரிஞ்சுப்பீங்க இந்த சைபர் செக்யூரிட்டி படிப்பு படிச்சிங்கன்னாக்கா. அப்புறம் நெட்வொர்க்லேயே ஆகட்டும், க்ளவுட்லேயே ஆகட்டும், சைபர் அட்டாக்கெல்லாம் நடக்காமல் இருக்கிறதுக்கு அந்த சைபர் ஆடிட்டிங் எல்லாம் பண்ணுறது எப்படிங்கிறது இதெல்லாமே நீங்கள் வந்து தெரிஞ்சுப்பீங்க. நெட்வொர்க் செக்யூரிட்டி அப்படின்னு நீங்கள் படிக்கிறப்ப அந்த நெட்வொர்க் ஹைரார்கி, நெட்வொர்க் ஆர்கிடெக்சர் இதெல்லாமே நீங்கள் படிச்சிருவீங்க. இதெல்லாமே வேல்யூபிள் சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நாம் சொல்லலாம். ஸோ சைபர் செக்யூரிட்டி நீங்கள் படிக்கணும்னு டிசைட் பண்ணீங்கன்னாக்கா ஒரு நல்ல காலேஜில் ஜாயின் பண்ணி படிங்க. இந்த சைபர் செக்யூரிட்டி படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ஸ்பெஷலைஸ்டு ப்ரோக்ராம் படிக்கணும்னு சொல்லி அவசியம் இல்லை. ரேதர் நீங்கள் பிஇ, சிஎஸ்சி, பிடெக், ஐடி இந்த மாதிரியான படிப்புகளை அண்ணா யூனிவர்சிட்டி சிலபஸில் எடுத்தீங்க அப்படின்னாக்கா இந்த சைபர் செக்யூரிட்டிங்கிறது உங்களுக்கு பார்ட் ஆஃப் கரிக்குலமாகவும் சொல்லி கொடுத்துட்றாங்க. அண்டு எலக்டிவாகவும் நீங்கள் எடுத்து இதில் கொஞ்சம் ஸ்பெஷலைசேஷன் பண்ணிக்கலாம். சைபர் செக்யூரிட்டி நல்லா கற்றுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நல்லா இருக்கும். சேலரியும் வந்து கம்பேரிட்டிவ்லி நார்மல் ப்ரோக்ராமரை விட சைபர் செக்யூரிட்டி, ஐஓடி இந்த மாதிரி பீப்புளுக்கெல்லாம் வந்து இப்போ கரண்ட் சினாரியோவில் வந்து சேலரி கொஞ்சம் நல்லாவே கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. நீங்கள் வெறும் ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறதுக்கு பதிலாக அதில் ஸ்பெஷலைசேஷனாக நீங்கள் வந்து இந்த சைபர் செக்யூரிட்டியை படிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட்டு, உங்களுக்கு அட்மிஷன் வேணும், உங்களுக்கு ஏதாவது எங்கிட்ட பேசணும், கேட்கணும் அப்படின்னு இருந்ததுன்னா டிஸ்பிளேல தெரிகிற என்னோட நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணுங்கள். நான் வந்து எனக்கு தெரிஞ்ச கைட்லைன்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுக்குறேன். தேங்க்யூ. விஷ் யூ ஆல் சக்ஸஸ்.